வாங்க அன்பு தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக மார்ச் 7ஆம் தேதி நடக்கும் சனி பயிற்சிக்கான பலன்களையே நாம் இங்கு பார்க்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா 36 வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்ட போதுங்க. 2, 3வது இடத்துல இருந்த சனி பகவானவர் இப்போ நிவர்த்தி அடைய போகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ண போகிறாருன்னா, இப்போ கும்பத்திலிருந்து மீன ராசிக்க பார்த்தீங்கன்னா பெயர போகிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் 5 கிரகங்களோட சேர்க்கை 5 கிரகங்களோட சேர்க்கையானது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் வெற்றிகளையும் பெற்றுத்தரப்போது. அது என்னென்ன கிரகங்கள் நீங்கள் கேட்குறீங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி, செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களோட சேர்க்கையானது உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் தரப்போகுது. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த கிரகங்களோட சேர்க்கையானது 97% வெற்றியை உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக பெற்றுத்தரப்போகுது அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. தனுசு ராசியில் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், இந்த முயற்சி ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களோட சேர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல சாதகமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. அந்த மாற்றங்களில் முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம விரிவாக பார்க்கலாம். இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தினப்பலன்கள் எல்லாமே நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களோட கிரக நிலையை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் தன வாக்குஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், தைரிய வீரியஸ்தானத்தில் புதன், சனி, ராகு, சப்தமி ஸ்தானத்தில் குரு வக்கிரமாக, பாக்கியஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. அதே வேளையில் தனுசுவை பொறுத்தவரை மூலம், பூராடம், உத்திராடதி அப்படிங்கிற 3 நட்சத்திரங்களும் உங்களுக்கு இருக்குங்க. இந்த வேலை முக்கியமான பலன்கள் பற்றினா உங்களுக்கு கிடைக்க போகிற ராஜயோகம் மற்றும் மகிழ்ச்சி. ராஜயோகம்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசரை போல யோகம் கிடைக்க போதுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிறாருன்னா மறைந்து 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா விபரீத யோக பலன்களை தரப்போகிறார். விபரீத யோகம்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் இதுவரை நினைத்து பார்க்க முடியாத ஏற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது. இந்த ஏற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொண்ணா, பொருளா, வீடா, மனையா வாங்குறதுக்கான வாய்ப்புகளை சூழலையும் தரது மட்டும் இல்லாமல் இதுவரை பார்த்தீங்கன்னா சனி பகவானால் நீங்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க. அதை மறந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் இந்த தனுசு ராசிக்காரங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் மனசுலேயே வச்சுட்டு இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் இந்த ராஜ யோகம் கிடைக்க போகிறது தான். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ராஜ யோகத்தின் காரணமாக இன்னொரு முக்கியமான விஷயம், ஏதாவது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே ஏதாவது பிரச்சனை இருந்து நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா பிரிந்திருந்தால் கூட பிரிந்திருந்தவங்க சேர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளை சார்ந்து உங்களுக்கு நீங்கள் பிரிந்திருப்பீங்க. ஆனால் பிரிந்திருந்தவங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்றதுக்கான காலம், நேரம், சூழல் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதே போல் அரசு வேலை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு. அதற்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் சனி பகவான் இருக்கார். அதே போல் சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ 7லிருந்து விடுபட்டிருக்கார். அதனால் என்ன ஆக போகிறாருன்னா உங்களுக்கு அரசு பணிக்காக காத்திருக்கவங்க, இல்லை அரசு பணி சார்ந்த தேர்வுகள் எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் முழு ஈடுபாட்டோட ஈடுபடுங்க. இந்த முழு ஈடுபாட்டோட ஈடுபடுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம். இந்த வெற்றிகள் யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அதனால் நீங்கள் அந்த வெற்றிக்கான முயற்சிகளை மட்டும் அதிகமாக எடுங்க. அந்த முயற்சிகள் உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த முன்னேற்றத்துக்கு உங்கள் முயற்சி தாங்க முக்கியமான விஷயம். அதே போல் முயற்சிகளால் எந்த அளவுக்கு வெற்றிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வெற்றி கிடைக்கும். அதே போல் மன அழுத்தம் மற்றும் தாழ்வு மனப்பான்மை இது மாதிரி விஷயங்கள் இருந்தால் அது ரெண்டுமே உங்களுக்கு விலக போகிறது அப்படிங்கிறதா இன்னொரு முக்கியமான விஷயம். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. தாழ்வு மனப்பான்மை அது போன்ற விஷயங்கள்லேருந்து நீங்கள் விலகி என்ன பண்ணணும்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா பெயரும் புகழும் மட்டும் இல்லாமல் தைரியத்தோடு செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சிறப்பான ஏற்றங்களை பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறப்பான ஏற்றங்களை பெறணும்னா நீங்கள் நேரத்தை வீணடிக்காமல் இருக்கணும். நேரத்தை வீணடிக்காமல் இருக்கப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு நீங்கள் ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். அதனால் நேரத்தை வீணடிக்காமல் இந்த கால நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் உபயோகமாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது.
இப்படி உங்களுக்கு நிறைய நற்பலன்களும், நன்மைகளும் அதிகமா இருக்கவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க பேச்சுல வந்து கொஞ்சம் நிதானம் தேவை. இந்த கால நேரத்தில எந்த பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசாதீங்க. கொஞ்சம் நிதானமான போக்கோட செயல்படுங்க. நிதானமான போக்கோட செயல்படுறதுனால என்ன ஆகும்னா, புதன் வந்து உங்களுக்கு இப்போ வந்து மறையிறார். அதனால என்ன ஆகும்னா, தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வார்த்தையை பயன்படுத்துறப்பயும் சரி, அதேபோல ஒரு விஷயத்த வந்து நீங்க செய்றப்பயும் சரி, கொஞ்சம் நிதானமான போக்கோட செயல்படுறது ரொம்பவே நல்லது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி நிதானமான போக்கானது உங்களுக்கு வெற்றிகளையும், ஏற்றங்களையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம். முக்கிய முடிவுகள் இந்த கால நேரத்தில சொத்து சார்ந்த விஷயங்கள்ல அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, வம்பு வழக்குகள் போன்ற விஷயங்கள நீங்க கொஞ்சம் நிதானமான போக்கோட செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நிதானமான போக்கானது உங்களுக்கு ஏற்றத்தையும், வெற்றிகளையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் நிதானமான போக்கோட இந்த கால நேரத்தில செயல்பட வேண்டியது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த நிதானமான போக்கானது தான் உங்களுக்கு வெற்றிகளையும், ஏற்றங்களையும் சீரும் சிறப்புமா பெற்றுத்தரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில பார்க்கப்படுது. அடுத்து பரிகாரங்களை பொறுத்தவரை, நீங்க முக்கியமா முருகப்பெருமானை வணங்க. முருகப்பெருமானை வணங்குறப்ப என்ன ஆகும்னா, செவ்வாயின் தாக்கம் குறையிறது மட்டும் இல்லாம, சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சனி 7லிருந்து விடுபட போறார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க முருகப்பெருமானை வணங்குறப்போ, முருகப்பெருமானின் அருளால் மேலும் நன்மைகளும், ஏற்றங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதேபோல உங்களுக்கு நீங்க சுக்கிரனை வணங்க. சுக்கிரனின் அருளை பெற வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சுக்கிரன் சார்ந்த கோயில்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு வரலாம். அப்படி போயிட்டு வரப்ப என்ன ஆகும்னா, சுக்கிரனின் அருள் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். சுக்கிரனின் அருள் அதிகமா கிடைக்கிறதுனால உங்களுக்கு சுக்கிரனை சார்ந்த ஏற்றங்கள், நன்மைகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதேபோல ராகுவின் வழிபாடு. ராகு பகவானோட அருள் இந்த அருள் ஆசி 2மே இந்த கால நேரத்தில அதிகமா தேவைப்படுது. இந்த அருள் ஆசி 2மே பெறதுக்கு நீங்க ராகு பகவானை வணங்க. ராகு பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்களும், வெற்றிகளும் பெறதுக்கு நமது சேனல் சார்பா வாழ்த்துக்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை விரிவா பார்க்கலாம். உங்களுக்கான முதலாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை மூலம் நட்சத்திரம். இந்த மாதம் நீங்க எடுக்கும் வேலை காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா முடியறது மட்டும் இல்லாம, நற்பெயரையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போது. அதேபோல இந்த கால நேரத்தில நீங்க கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும். இப்படி கூடுதலான உழைப்பானது உங்களுக்கு ஏற்றங்களையும், வெற்றிகளையும் சிறப்பா பெற்றுத்தரும் அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பா பார்க்கப்படவில்லை. மாணவர்களுக்கு கொஞ்சம் கவன சிதறல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கவனச்சிதறல் வந்து விடுபடணும்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, முதலா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க படிப்புல வந்து ஆர்வம் காட்டணும். அந்த ஆர்வமானது உங்களுக்கு வெற்றிகளையும், ஏற்றங்களையும் சீரும் சிறப்புமா பெற்றுத்தரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சக மாணவர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. இப்படி சக மாணவர்களோட அனுசரிச்சு போறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஏற்றங்களும், நன்மைகளும் அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கவில்ல. வேலைக்கு போறவங்களா இருந்தா எதிர்பார்த்த ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும், நீங்களும் கொஞ்சம் சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. அனுசரிச்சு போனா உங்களுக்கு வெற்றிகளும், ஏற்றங்களும் சிறப்பா வரும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் வந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் இங்கு மிக மிக அதிகமாவே காணப்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 2வது நட்சத்திரத்தை பொறுத்தவரை பூராடம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதே போல மன அமைதி உண்டாகும். இந்த மன அமைதியானது உங்களுக்கு ஏற்றங்களையும், வெற்றிகளையும் சீரும் சிறப்புமா பெற்றுத்தரும் அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பா பார்க்கப்படுது. உங்களுக்கு திட்டமிட்டபடி எல்லாமே நிறைய நற்பலன்கள் இந்த கால நேரத்தில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இந்த நற்பலனானது உங்கள் வாழ்க்கையில வந்து ஏற்றத்தையும், முன்னேற்றத்தையும் சீரும் சிறப்புமா கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பா பார்க்கப்படுது. உங்களுக்கு எதிர்பாராத திடீர் செலவுகள் இந்த கால நேரத்தில உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற விஷயங்கள நீங்க தவறா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால, அந்த விஷயங்கள நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையா இருங்க. அதேபோல வந்து அவங்க சொல்ற விஷயத்த ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சுட்டு நீங்க செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அதேபோல மேல் அதிகாரிகள்கிட்ட இருந்து உங்களுக்கு புதிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த பொறுப்புகளால உங்களுக்கு ஏற்றமும், நன்மையும் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பா இந்த கால நேரத்தில பார்க்கப்படுது. அடுத்து வந்து நம்ம கடைசி நட்சத்திரம் உத்திரம் 1 பாதம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குறிப்பா கடவுளோட பக்தி அதிகரிக்கும். இந்த கடவுளோட பக்தியினால உங்களுக்கு நன்மைகள் அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கவல்ல.
கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் நீங்க போது போட்டி பொறாமைகள்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் அதில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் சீரும் சிறப்புமாக இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து பொருட்களை அனுப்புகிறப்பையும் வாங்குறப்பையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களை வந்து பார்த்தீங்கன்னா தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள்னால நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத விஷயங்களை கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தையும் நன்மையும் தரும். இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தின பலன்கள் எல்லாத்தையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.